2 பேரும் வந்து இடிச்சிட்டு அந்த ஸ்பாட்ல வந்து நாங்க 2 பேருமே சீப்பான்னு சொல்லிட்டோம். அது வந்து சார் பார்த்துட்டு இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டாரு. டெம்ப்ளேட்டா யூஸ் ஆமா. பண்ணிக்கலாம். இது வந்து கடைசி வரைக்கும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சார் கொடுத்த ஐடியா தான். ஓகே. அது இந்த அந்த அளவுக்கு டயலாக் அதுல இருக்கான்னு இருந்துச்சு. தெரியல. ஓகே. அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் இருந்துச்சு. அது வந்து நம்மளோட ஸ்லாங் நாம பேசும்போது வச்சுப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதுல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரு அதை பார்த்துட்டே இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இது டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எங்கெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிளாஷ்பேக்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஃபிக்ஸ் பண்ணாரு. எல்லா சீன்லயுமே Thank you. சீப் அதை note பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அது ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து நீங்க 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமும் ஐ மீன் ஒரு சிங்கிளா வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆமா. இதுலயும் இந்து சிங்கிள் தான், பாரி சிங்கிள் தானே. ஆமா. பட் இருந்தாலும் உள்ள இருக்குல்ல. உங்களுக்குள்ள இல்லையா? இல்ல இல்லையா? இல்லங்க. அந்த மாதிரிதான். ஓகே. சாரோட இன்புட் தான் அது ஃபுல்லாவே. அதுவும் சரி, இவங்களுமே நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நாங்களே திடீர்னு யோசிப்போம், இதில் பேசாம ஒரு சீப்பா போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு போடுவோம். சார் அது ஓகே, அவர் சாருக்கு வந்து எதுவும் தோணலைன்னா விட்டுருவாரு, தோணலைன்னா வேணடா அப்படின்பாரு. இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல இப்போ 2 பேரும் வந்து சீப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுதானே. எப்படி கேட்பேன்னு தெரியல உங்களுக்கு. யாரை பார்த்து சொல்லணும்? 2 பேரும் 2 பேருக்குமா? 1 2 3 சொல்லிட்டு சீப்பா. வாவ்